ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. சீரியஸ்லி ஸ்டார் வார்ஸ்ல லெஜெண்ட்ஸ் காமிக்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் வந்துட்டு எகைன் அதை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன், ஜெடாய் உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட 25,000 BBY காலகட்டங்களில் நடந்திருக்கும். ஸோ ஒரு முதல் ஜெடாய் வந்துட்டு எப்படி உருவானாங்க அப்படின்னு. பட் ஆனால் அதில் ஒரு ஹாலோகிரான் கிடைச்சிருக்கும், அது அதுக்கும் முன்னாடி உருவாக்கப்பட்டதா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணி பாருங்க. ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ் காமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்க்கும் அந்த ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ்ல அந்த ஒரு டைம் பீரியட் நடந்து வந்துட்டு ப்ரீ ரிபப்ளிக் ஏரா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குடியரசு காலகட்டங்களுக்கு முன்னாடி. பட் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஓல்ட் ரிபப்ளிக். சோ ஒரு பழைய குடியரசு அப்படினே சொல்லலாம், தம்ப்நெயிலயே டைட்டில்ல வச்ச மாதிரி. பட் ஆனா ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ்ல இந்த ஒரு காமிக் இருக்கு இல்லையா, இந்த ஓல்ட் ரிபப்ளிக் காமிக்ஸ் மட்டும் எப்படி டைம்லைன் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த BBY அப்படின்னு பிரிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆக்சுவல் டைம்லைன் வந்துட்டு 5000 BBY தான் நடக்குது. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த காமிக் குள்ள இருக்கிற டைம்லைன் வந்துட்டு எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா BSW4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதாவது பிஃபோர் த ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 4 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. மோரலைக் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. சோ அதுல அந்த ஓல்ட் ரிபப்ளிக் காலகட்டங்கள்ல முதல் காமிக் வந்து என்ன அப்படின்னா டேல்ஸ் ஆஃப் த ஜெடாய் கோல்டன் ஏஜ் ஆஃப் சித். சோ இதுல இருக்கிற இந்த 6 இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா தி ஃபால் ஆஃப் சித் எம்பையர் வந்துட்டு அடுத்து ஆரம்பிக்கும். பட் ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இஷ்யூவா தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு கோல்டன் ஏஜ் ஆஃப் தோட 0th இஷ்யூ தான் ஆக்சுவலி. பட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூவாவே வெச்சுக்குவோம். அதோட ஓபனிங் கிரால் ஆர் AKA முன்னுரை என்ன அப்படின்னா, இந்த பழைய குடியரசை பத்தி மொத்தமா அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லைப்ரரி கூட பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கு. சில நிகழ்வுகள், சில தியாகங்கள் வரலாற்றுல மறக்க முடியாத நிகழ்வுகளா இருந்துச்சு. பல தலைமுறைகள் கடந்துமே அது நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா தி கிரேட் ஹைப்பர் ஸ்பேஸ் வார், அதுக்கப்புறம் கேவ் அப்படிங்கிறவங்களும் அண்ட் ஜோரி அப்படிங்கிறவங்க 2 பேர், டைரகான் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே அவங்களோட சில கண்டுபிடிப்புகள், அதே சமயம் அவங்களோட கண்டுபிடிப்புகள்னால 2 சாம்ராஜ்யங்கள் வந்துட்டு மொத்தமா நொறுங்கிய ஒரு சமயம் ஒன்னா. அதுக்கப்புறம் ஓடான் ஊர் அப்படிங்கிற ஒருத்தர் சக்தி வாய்ந்த ஒரு ஜெடாயா மாறிய ஒரு தருணம். ஜெடாயா மட்டும் இல்லாம ஒரு ஜெடாய் மாஸ்டரா. கோரோஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல 7 உலகங்கள் இருந்துச்சு. அந்த 7 உலகங்களையும் ஒரு ராணி செட்டா அப்படிங்கிற ஒருத்தி அவளோட ஞானத்தாலையும் அவளோட திறமையாலையும் வந்துட்டு இணைத்த ஒரு தருணம். இது எல்லாமே வந்துட்டு அந்த ஓல்ட் ரிபப்ளிக்ல நடந்தது. அதே சமயம் இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா நம்ம லூக் ஸ்கைவாக்கர் பிறக்கறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதே சமயம் நம்ம பால்பட்டினோட சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையறதுக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்ல. சரியா அந்த கதை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா எக்ஸார்கனும் ஹோலி குவல் டிராமா அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கிரேட் சித் வார வந்துட்டு அப்படியே தொடச்சிருந்த சமயத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை ஆரம்பிக்குது. சோ இதுதான் இந்த ஓல்ட் ரிபப்ளிக்கோட ஒரு முன்னுரை. இந்த கதையை ஆரம்பிக்கலாம். அவுட்டர் ரிமோட் டெரிட்டரிஸ்லயும் அதே சமயம் ஹட் ஸ்பேஸுக்கும் இருக்கிற ஒரு ரீஜன்ல வந்துட்டு ஒரு உலகம் இருக்கு. அதோட பேரு ஓசஸ் அப்படிங்கிற ஒரு உலகம். அந்த உலகத்துல ஒரு ஜெடாய் ஹிஸ்டோரியன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வந்துட்டு ஓடான் ஊர். அவரோட ஜெடாய் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தின பழமை வாய்ந்த வரலாறெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுல வந்துட்டு முக்கியமா யார பத்தினா சித்தோட வரலாறை பத்தி படிக்கணும் தான் ஆசைப்படுறாரு. அதுலயும் நிறைய போர்கள் வந்து நடந்திருக்குங்க. ஓகேங்களா? அதுல முக்கியமா தி ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ ஸ்கிசம் அப்படின்னா என்னன்னா ஒரு பிரிதல் அப்படினே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய பிரிதல் இருக்கிற ஒரு போர் அப்படினே சொல்லலாம். அதுக்கப்புறம் 100 Year டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு போர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு டார்க் ஜெடாய் வந்துட்டு ஜெடாய் ஆர்டர் விட்டு வெளியில போய் சித்தோட எம்பையர் வந்துட்டு உருவாக்கின கதைகள். இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். சோ இத பத்தில படிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்துட்டு அவரோட மாஸ்டரான ஊரோ அப்படிங்கிற ஒருத்தர் நேரா ஓடான் ஊர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி போரோ சிஸ்டத்துல வந்துட்டு ஒரு யூனிஃபிகேஷன் வார் போயிட்டு இருக்கு, நீ வந்துட்டு அங்க இருக்கிற ராணியான டெட்டா கூட சேர்ந்து நீ போராடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. ஓகேங்களா? சரின்னு சொல்லிட்டு இவரு ஒரு நாள் கிளம்ப இன்னொரு பக்கம் போரோ சிஸ்டத்துல வந்துட்டு சின்னகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட் இருக்கு. அங்க வந்துட்டு ஹோக் அப்படிங்கிற ஒருத்தரும் அதே சமயம் அவங்களோட மனைவியான டிமார் டைரகன் அப்படிங்கிற ஒருத்தங்களும் வந்துட்டு ஆர்பா அப்படிங்கிற ஒரு ஹட்டுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு சப்ளை ரன்னர்ஸ் மாதிரி. சோ இவங்க கொடுக்குற சப்ளைஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கான ஒரு வேலையில இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆர்பா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரிப்பேர் டாக் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஸ்டார் ஃபைட்டர்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ற ஒரு இடம் வந்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகள் இருக்காங்க 2 பேர், கேவ் அப்புறம் ஜோரி. இவங்க எதுக்காக வந்துட்டு கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக கூடவே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வந்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த மாதிரி இர்ரக் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல வந்துட்டு ரெபல்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்ளைஸ் கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு தன்னோட குழந்தைகளை வந்துட்டு அனுப்பிச்சுலாம் சொல்லிட்டு ஹோக் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்ல ரொம்பவே ஆபத்தானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு வந்துட்டு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது பெத்தவங்க 2 பேர் போய்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வராங்க. அதே சமயத்துல வந்துட்டு ஆர்பா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அந்த ஹட் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இவங்களோட ஒரு ஷிப் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார் பிரேக்கர் 12 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டார் பிரேக்கரை எடுத்துக்கிட்டு ஹோக்கும் அவங்களோட மனைவியான டிமார் டைரகான் வந்துட்டு கிளம்புறாங்க. இந்த சமயத்துல வந்துட்டு நம்ம ஓடான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட நண்பரான ஒருத்தர் மெமிட் நாடில் அப்படிங்கிற ஒருத்தரை போய் பாப்பாரு. அவர் வந்துட்டு ஒரு ஜெடாய் அட்வைசரா
அந்த ராணி டெட்டாக்கு வந்துட்டு கூடவே இருப்பாங்க. இந்த எம்பரஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ராணி வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த கோரஸ் சிஸ்டத்துல வந்து 6 உலகத்தை வந்துட்டு இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அந்த 7வது உலகம் மட்டும் இணையல. அது எப்படி இணைச்சாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு வர்த்தகமும் அதே சமயம் வந்துட்டு அவங்களோட தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து எல்லாத்தையுமே ஒன்னாக்கிட்டாங்க. ஒரு நட்பு நாடு மாதிரி ஆக்குவாங்களே, அந்த மாதிரி நட்பு உலகம் ஆக்கிட்டாங்க. ஆனா இறக்குல வந்துட்டு பைரேட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்ன எய்டு பண்ணாலுமே வந்துட்டு அதை ஏத்துக்காம மறுக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கொடுத்த உதவியில் இருக்கிற ஷிப் எல்லாத்தையுமே வந்துட்டு திருடிக்கிறாங்க. அதுல என்னெல்லாம் வந்துட்டு கொண்டு வராங்களோ எல்லாத்தையுமே திருடிக்கிறாங்க. கேட்டாலே கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவங்க வராங்க. ஆனா இவனுக்கு வந்துட்டு அதை மறுத்துக்கிட்டு அவங்க இருந்து புடிங்கிறானுங்க. என்னடா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே தோணுது. இருந்தாலும் கொஞ்சம் ரிபல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட படையை வந்துட்டு எதிர்த்து சண்டை போடுறக்கா இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த பைரட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 50 டெட்டானோட ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டிருப்பாங்க. இதனாலதான் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு போர் வந்திருக்கும். இந்த போர்ல தான் சண்டை போடுறதுக்காக கூட நம்ம ஓடானூர் போயிருக்காரு. ஆனா நம்ம ஓடானூர் வந்துட்டு வாரியர் எல்லாம் கிடையாதுங்க. அதனால வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம பேட்டில் மெடிடேஷன் வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் வந்துட்டு அந்த கிரக் ரெபல்ஸ் வந்துட்டு நம்மளால தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மெமிட் வந்துட்டு ஆனா லைட் சேபர் சண்டை தானே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இல்ல, இந்த மெடிடேஷனாலையும் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வரலாறு பத்தி பேசுறது மட்டும் இல்லாம சும்மா ஒரு 2 வரி, அதுக்கப்புறம் அவங்களும் அந்த மெமிட்டும் நம்ம ஓடானும் சேர்ந்து அந்த கடைசி பேட்டில் வந்து கிரக் எதிர்த்து பேட்டில் மெடிடேஷன் மூலியமா தான் வந்துட்டு சண்டையிடுறாங்க. ஆனா அந்த டெட்டாவோட ஆர்மிக்கு வந்துட்டு என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே எப்படியோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க ஜெயிச்சிடறாங்க. இந்த போர்ல ஜெயிச்சிடறாங்க. ஆனா நிறைய இழப்புகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா யாரு அப்படின்னா ஹோக்கும் அதே சமயம் வந்துட்டு அந்த டிமார் டேரகான் வந்துட்டு ஷிப்ல வந்துட்டு இருந்திருப்பாங்களே, அவங்க வந்துட்டு கொன்றுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஷிப் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டார் பிரேக்கர் 12 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும். அதனால அங்க அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு ஷேடோ ரன்னர் சொல்லிட்டு வேற ஒரு ஷிப்ல வந்திருப்பாங்க. எப்படி அவங்க எந்த ஷிப்ல வந்தாலும் என்ன, அவங்க வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணவும் அவங்க இறந்துடுறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு போர்ல வந்துட்டு ஜெயிச்சதுனால கிரக் ரெபல்ஸ் வந்துட்டு சில பேர் சரண்டர் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் ஓடனூருக்கு வந்துட்டு என்னதான் ஜெயிச்சாலுமே அதோட பலன் வந்துட்டு இந்த ஒரு இழப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹோக்கும் அதே சமயம் அந்த டிமாரோட இழப்பு வந்துட்டு அவர் கொஞ்சம் பாதிக்குது. ஆனா சமயத்துல வந்துட்டு மெமிட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, இதை விட பயங்கரமா நடந்திருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இந்த பேட்டில் மெடிடேஷனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொலாட்டரல் டேமேஜ் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் சின்னகருக்கு வந்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்பா அப்படிங்கிற ஹட் வந்துட்டு கேவ் கிட்டயும் ஜோரி கிட்டயும் இந்த மாதிரி உங்க அப்பா அம்மா வந்துட்டு நான் சொன்ன வேலையை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. அது எப்படி முடிச்சாங்க அப்படின்னா, என்ன வேலை, நம்மளுக்கு தான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வெப்பன் எய்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க, சப்ளைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. அப்படி வரும்போது தான் வந்துட்டு கிரக்கோட ஆர்மி வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பாங்க இல்லையா. சோ சொன்ன வேலையை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு வந்துட்டு அவங்க எப்படி முடிச்சாங்கன்னா அவங்க உயிரை கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லவும், இப்போதைக்கு உங்க அப்பா அம்மாவோட ஷிப்பான ஸ்டார் பிரேக்கர் ரோல் வந்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவுக்கு ஜோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டுருவாருங்க. கொடுத்துட்டு எப்படி சொல்லுவாரு, ரத்தத்தால வந்துட்டு அவங்க கடமையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ 1 வந்துட்டு முடியுது. ஸோ இந்த கேவ் ஜோரியும் அதே சமயம் ஓடான் உரையும் வந்துட்டு கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ண போறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனா இனிஷியலா வந்துட்டு முன்னுரையில இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஆனா அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்தடுத்த இஷ்யூல வந்துட்டு பார்க்கலாம். இது ஒரு ஆரம்பம் தாங்க. மேலும் ஒரு புதிய வீடியோல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.